என்ன புள்ள அப்படி பாக்குறவ? தங்கச்செல்ல மாதிரி இருக்கிறக்கா. சும்மா இருப்புல. ஆனந்தி சொல்றது உண்மைதான். தங்க சிலை மாதிரி இருக்கிற உன்னை இதே மாதிரி அம்மன் சிலை மாதிரி அலங்கரிச்சு ஊர் முன்னாடி நிக்க வச்சு கந்திருஷ்டி பட்டதுனாலதான் போன தடவை ஏதேதோ நடந்து போச்சு. உன்னை மறுபடியும் இந்த கோலத்துல பார்க்க முடியுமோ முடியாதோன்னு எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா இம்புட்டு சீக்கிரம் உன்னை இப்படி சந்தோஷமா ராணி கணக்கா பறி போன நகை மாதிரியே நகைய போட்டு ஆனந்தி அழகு பார்க்க வச்சுட்டா. இப்பதான் என் மனசுக்கு தெம்பா இருக்கு. அம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? பேச்சி, நல்லது நடக்கிற நேரத்துல எதுக்கு என்ன கலங்கிட்டு இருக்க? அன்னைக்கு ஆம்பளை பிள்ளை ஒருத்தர் இருக்கான்னு அவன் நம்மளை வாழ வைப்பான்னு நம்பி அசிங்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம நம்புறது நம்ம 2 பொம்பளை பிள்ளைகள் தான். இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் நிலைநிறுத்திருக்காங்க.